டிபெண்டன்ட். திரையில் பாருங்கள். பி ஒபீடியன்ட். நம்பர் 2, பி டிபெண்டன்ட். அவரையே சார்ந்து வாழுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6:5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கோரனையும், தீமோனையும், பர்மெனாவையும், யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தினாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டோம். ஓபே. இன்னைக்கு சபையில் ஒரு வேலை சொன்னா அவர் சொல்றாரு, அவர்கிட்ட சொல்லுங்க, இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் செய்வார், இவர் செய்வார். கவனிங்கள், சபையார் எல்லாருக்கும் இந்த யோசனை பிரியமாயிருந்தது. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். அந்த வேலையை பந்தி விசாரி செய்ய முடியுமா? எல்லாரும் சொல்ற வார்த்தை, யாருக்கு எந்த வேலை? எனக்கு இந்த வேலையா? நான் யார் தெரியுமா? ஆவியில் நிறைந்தவன், அன்னை பாஷை பேசுகிறவன், தீர்க்கதரிசி, ஊரறிந்து நான் ஊழியன், எனக்கு அந்த வேலை. சொல்லுகிறது, அவள் தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் அவனுடைய விளைவு என்னவென்றால் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். என்ன வேலை? விதவைகளை விசாரிப்பது. இன்னைக்கு அந்த ஆவியால் நடத்தப்பட வேண்டுமானால் மஸ்ட் பி ஒபீடியன்ட். இரண்டாவது, மஸ்ட் பி டிபெண்டன்ட். அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே 6:5 கூடப்பட்டது, அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். சொல்லி முடிக்கிறேன். 11:21 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அதனுடைய விளைவு என்னவென்றால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பர்னபாவை டிபெண்டன்ட், அதாவது தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே நல்லவனும் பரிசுத்த ஆவியானவராலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். தேவன் அவங்களை அனுப்பினார். When God sent him, வேதம் சொல்கிறது, அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். என்னுடைய 3 குறிப்பு சொல்கிறேன். The context of the Holy Spirit, ஆவியானுடைய செயல்படும் விதங்கள். இன்னொன்று, control by the Holy Spirit, கட்டுப்படுத்தப்படுகிற விதங்கள். மூன்றாவது, கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள். அந்த முதல் குறிப்பிலே freedom of the Holy Spirit, faithfulness of the Holy Spirit, fellowship of the Holy Spirit. இரண்டாவது குறிப்பில் restrained of the Spirit, தடை பண்ணுகிற ஆவியானவர். constrained, நம்மை உந்தி தள்ளுகிற ஆவியானவர். சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை நெருக்கியே வருகிறது. When God says something, do it.